ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி சிம்பிளான ஒரு சால மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். சால மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க, நான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இது வந்து தலையோடு இருக்குது. நான் தலையை வந்து கட் பண்ணிடுவேன். குழம்பு வைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ரொம்ப நேரமாக உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட்டாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் அதை மெனக்கெட்டு கொஞ்சம் செஞ்சோம்னா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கடாய் வச்சுட்டு கடலெண்ணெயில் தான் இன்றைக்கி சமைக்கிறேன். மீன் குழம்பு கடலெண்ணெயில் வச்சா தேங்காய் எண்ணெய் ஒரு டேஸ்ட்னா கடலெண்ணெய் ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாய் வச்சோம், கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றியாச்சு. கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது மூணும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கும் ஒரு வெங்காயம் அரைக்கிறதுக்கும், கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் குழம்புக்கு, தக்காளியும் அதே மாதிரி தான் எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா இதை வந்து அரைச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் போடாமல் பச்சை மிளகாய் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் அவியல் ஸ்டைல்லையும் இருக்கும். தேங்காய், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. கட்டியாக வேணும்னா அவியல் மாதிரி கட்டியாக ரசம் வச்சுட்டு தண்ணி சாம்பார் வச்சுட்டு கூட அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து குழம்பு மாதிரியே தான் வைக்க போகிறேன். புளி தண்ணி கரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக இது கூட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு, ரொம்ப வேணால் கொஞ்சோண்டு, சீரகத்தில் ஒரு கால்வாசி போதும். இது வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த புளி தண்ணி ஊற்றியே தான் நான் அரைக்கிறேன். கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டு நல்லா அது கொதிக்கட்டும். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து புளி கரைச்சி வச்சனால அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். இல்லைனா புளி தண்ணி இதுன்னு குழம்பு ரொம்ப தண்ணியாயிரும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீனை போடலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காரம்லாம் மைல்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் வந்து பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தலையை வந்து நான் கட் பண்ணிட்டேன். மீனோட தலையை நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து கொதிச்ச உடனே மீனை போட்டுடலாம். மீன் போட்டுட்டு நல்லா அடுப்பை கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சு விடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா கொத்தமல்லி தூவி மூடி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் அப்படியே சிம்மிலே கடந்து நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சாதான் அந்த மிளகாய் நெடி போகும். இப்போ நல்லா ஓரளவு கொதிச்சிருச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. புளி போட்டு மிளகாத்தூள் போட்டு வச்சா அது ஒரு ஸ்டைல்னால், அது மாதிரி பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி வச்சா இது ஒரு ஸ்டைலு. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதமும் வடித்தாச்சு. சாப்பிடும்போது சூடாக முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் வந்து இதுதான். மீன் குழம்பு, முட்டை வறுவல், சாதம். சிம்பிளான ஒரு சமையல் தான். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.